பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த புதிய காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் எல்லா நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற காரியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நம்மோடு பேசினால் நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய லோகஸ் வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைபடுவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே உன் சந்ததிகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும். சோதரம், உன் சந்ததிகள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சோதரம், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை எப்பொழுது சொன்னார் என்று சொன்னால், ஆபிரகாம் தன் ஏகபுத்திரன் என்று பாராமல் தன் மகனை பலியிட செல்லும் பொழுது கர்த்தர் அங்கே அந்த பலியை நிறுத்தி, தன்னுடைய சொந்த மகனையே பலி செலுத்த போது பலியை நிறுத்தி விட்டு ஒரு பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ என்னோட மேல விசுவாசமா இருக்கிறேன்னு. அது மாத்திரமல்ல, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உன் ஏகபுத்திரன் என்று பாராமல் அவனை கூட்டிக் கொண்டு வந்து இந்த மோரியா தேசத்து மலையில அவனை பலியிட சென்றபடியினால், அது மாத்திரமல்ல, நான் உனக்குள் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா நீ செஞ்ச காரியம் என்னன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆபிரகாம் மூலம்தான் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்கு கலந்து வருகிறது என்று கர்த்தர் அன்றைக்கு ஆணையிட்டு சொன்னார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று விரும்பி ஒருவேளை ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தான். அவன் அந்த கல்தைய தேசத்தில் இருக்கும்போது கூட உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டுவான்னு சொன்ன உடனே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வந்தான். எதையும் குறித்து அவன் கவலைப்படவில்லை. எங்கே போகிறேன்னு தெரியாது, எந்த ஊருக்கு போகிறேன்னு தெரியாது, எந்த இடத்துக்கு போகிறேன், எங்கே தங்கோன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் வலதுகை இடதுகை எந்த ஊருக்கு போக தெரியாதபடிக்கும் புறப்பட்டு வந்தான். அந்த கீழ்ப்படிதலையும் கர்த்தர் பார்த்தார். அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இப்பொழுதும் அவர் சொல்கிறார், ஒரு ஆசீர்வாதம் பூமிக்கு வருமானால் அது உன் மூலமாகத்தான் வரும், உனக்குள் இருந்துதான் வரும் என்று சொல்லி ஒரு ஆணை இடுகிறதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த ஆபிரகாமின் மூலமாகத்தான் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சோதரம், இந்த ஆபிரகாம் பாருங்க, அடுத்த சொல்லும்போது சொல்றாரு, நீ ஆசீர்வதிப்பேன் சவிப்பேன்னு சொல்றாரு. அப்போ எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் எங்க இருந்து வருகிறது? இந்த ஆபிரகாம் தான் ஆசீர்வாதத்தின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல்னாலே ஒரு உலகத்திற்கே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதரம், இன்றைக்கு மதத்தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொள்வது. கால வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாலே அந்த தேசத்தை, அந்த நாட்டை, அந்த ஸ்டேட்டை, அந்த ஊரை, அந்த டிஸ்ட்ரிக்டை கர்த்தர் மாற்ற முடியும் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல்னாலே. சோதரம், கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படியும் பொழுது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வேற எந்த குறுக்கு வழியும் கிடையாது. சோதரம், தேவனுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியாமல் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கும் அங்குமாய் ஓடுகிறார்கள். ஒரு சபையை விட்டு ஒரு சபைக்கு ஓடுகிறார்கள், ஒரு கோயிலை விட்டு இன்னொரு கோயிலுக்கு ஓடுறாங்க, ஒரு மக்களை விட்டு இன்னொரு மக்களுக்கு, ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு. நீ எங்க போனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலே ஒழிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வராது என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். பாருங்க, அந்த வசனத்தை படிக்கும் போது, உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் அவர் பேர்லயே ஆணையிட்டார். சோதரம், நான் சொல்றேன், இப்ப நம்மளால சொல்லுவோம், சத்தியமா சொல்றோம்,
உண்மையா சொல்லணும். அதே போல அவர் பேரிலே ஆணையிட்டார், இனி ஒரு ஜனம் ஆசீர்வதிக்கப்படுமானால் அது உன் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படும், அது உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும், அது உனக்கு இருந்து அந்த ஆசீர்வாதம் புறப்படும் என்று சொன்னார். அருமையான பிள்ளைகள், இந்த காலவேளையிலே தேவன் உன் மூலமாக ஏதோ செய்ய விரும்புகிறார் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் மூலமாக ஒரு சந்ததி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆபிரகாமை போல கீழ்ப்படி. ஆபிரகாம் என்ன அப்படி பெருசா கீழ்ப்படிஞ்சிட்டான் நீங்க யோசிக்கலாம். பாருங்க, மனுஷன் எதை வேணாலும் கொடுப்பான். சோதரன் சில சமயங்களில் பாருங்க, எதை வேணாலும் அது பொருளை கொடுப்பான், ஆடு கொடுப்பான், மாடு கொடுப்பான், எல்லாம் பலியிடுவான். ஆனால் ஒரு சொந்த குமாரனையே பலியிடு என்று சொன்ன பொழுது ஒரு யார்கிட்டையும் ஆலோசனை கேட்காம எந்த ஒரு மனசில் ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் அந்த ஈசாக்கை கூட்டிக் கொண்டு சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய விசுவாசமும் அவனுடைய ஒரு பெரிய நம்பிக்கை போல உலகத்தில் யாருக்கும் இருந்ததில்லை. அவனுக்கு ஒருவேளை நம்பிக்கை என்ன இருந்திருக்கும் தெரியுமா? ஓ, இந்த ஈசாக்கு போனால் எனக்கு ஒரு ஆண்டவர் கல்லுகளினாலே பல பிள்ளைகளை கொடுக்க வல்லமுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனபடினால தான் அவன் புறப்பட்டு சென்றான். இதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஓ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை என்னுடைய தலையான கடமை, முதல் கடமை நினைத்தான். இன்றைக்கு பாருங்க, நமக்கு தான் கீழ்ப்படி, நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படுகிறோம். அதனால தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் கிழக்கு மேற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்க ஓடினாலும் தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையிலே செய்யப்படவில்லை என்றால் நமக்குள்ள யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சோத்திரம். இன்றைக்கு உன் சென்னையும் உன் சந்ததியும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பித்தானே கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை கீழ்ப்படிந்தபடினால் அவன் மூலமா இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அது ஆபிரகாமுக்கு கீழே வருகிற ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். ஓ, அவன் அதான் நான் வார்த்தை சொல்றது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. நமக்கு எல்லாமே பாருங்க, எல்லாம் செய்வாங்க. சொல்லுக்கு கீழ் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்வது. தேவ வார்த்தைக்கு முன்னைக்கு நம்ம தேவன் வார்த்தையே புரட்டுறாப்புல இருக்கிறோம். அது அப்படி, இதுக்கு அடுத்த மீனிங் இப்படி இல்லை, இது மீனிங் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தவறான முறையிலே அதை நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த மொழியாக்கம், அந்த காரியங்களை நம்ம இஷ்டம் போல மாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்கள் அப்படித்தான். சில காரியங்களை வார்த்தை கம்ப்ளீட்டாக மாறிட்டே வருது. தேவனுடைய வார்த்தையே மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். சில இடங்களில் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக எடுத்து விட்டார்கள். சோத்திரம். அப்படி மாறிக்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை தூக்கிடுறாங்க. இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் சற்று யோசனை பண்ணிப்பா பாருங்கள். தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள, தேவ ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக குடும்பத்தை வரணும்னா நீ கீழ்ப்படிந்தபடியினால் இன்றைக்கு கீழ்ப்படி கர்த்தர் சர்டிஃபிகேட் ஆபிரகாம் கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கு கொடுக்க, ஓ, நீ கீழ்ப்படிந்தபடினாலே நான் உன்னையும் உன் சந்ததியும் குடும்பங்களையும் உனக்குள்ளாக எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு கர்த்தர் சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல விரும்புகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த புது நாளில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவர் மூலமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடு. அது மாத்திரம் முழுமையாக கீழ்ப்படி ஒப்புக்கொடு. பாதி இல்லை, முழுமையாக. கர்த்தர் அப்படியே இல்லையா நான் அப்புறம் பண்ணுறேன் அவன் சொல்லலை, அப்படியே கீழ்ப்படிந்தான். அந்த வாசனத்தை வாசிக்கும்போது நான் நினைச்சுவேன், உன்னை ரொம்ப ஆசீர்வதிப்பேன், எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன், உன்னைக்குள்ளே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை பெற தகுதியாக இன்னும் மாற்றிக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையில் ஆசீர்வதிப்பேன். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே முழுமையான ஒரு கீழ்ப்படிதலை கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்கள் மூலமாய் இந்த சந்ததிகள் வந்து சேரும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக ஆசீர்வாதங்கள் தள்ளி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய ஆசீர்வாதத்தினால அந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் வாழாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் இந்த புதிய நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அதே போல நீங்களும் கீழ்ப்படிந்து தேவாத்தை கீழ்ப்படிந்து நீங்களும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொடுங்கள். கர்த்தர் எல்லாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்கும் வரையில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.